ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ்பர் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசினுடைய டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் கீழே ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீடைல்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டு கீழே ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு துணி நூல் துறை ஆணையரகம்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கு என்ன வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 16 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்தி ஓட்டுநருக்கு 2 வேகன்சி, அதாவது டிரைவருக்கு 2 வேகன்சியும், அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 7 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 29 மாலை 3 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்க அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்டில் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணிநூல் துறை ஆணையரகத்தோட அலுவலகத்தில் தான் நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இது சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 29, 2024 மாலை 3 மணிக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதில் இந்த பாக்ஸில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இது என்ன போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுக்கான சேலரி, இந்த டிரைவருக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 71,900 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்லேருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் உங்கள் நேமும், அடுத்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களோட ஃபாதர் நேமு, அடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ் எல்லாத்தையும் இதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து ஏஜ் பொறுத்தளவுக்கு SCAW கேட்டகரியில் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MBCயாக இருந்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 34 வயது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களோட மதம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த இதில் ஃபில் பண்ணிக்கணும். ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனா அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறதையும் இது பண்ணிட்டு கம்யூனிட்டியோட நேமே நீங்கள் இந்த இதில் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதில் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது பண்ணிக்கணும். அடுத்து இந்த காலத்தில் உங்களோட பர்மனன்ட் அட்ரஸை நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு எதுவும் டெம்பரரி அட்ரஸ் இருந்துச்சுன்னா இதில் இந்த காலத்தில் உங்களோட டெம்பரரி அட்ரஸையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து 8th எப்போ பாஸ் பண்ணீங்க, எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க, 10th எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் நீங்கள் இதில் ஃபில் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் இந்த பேஜில் உங்களோட லைசன்ஸ் எப்போ வழங்கப்பட்டது, எக்ஸ்பயர் டேட்டு எல்லாத்தையும் நீங்கள் இந்த பேஜில் ஃபில் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து இதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி சான்றிதழ், அடுத்து பிறந்த தேதி குறிப்பிட்டது, அதாவது 10th 12th மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சப்மிட் பண்ணணும். அடுத்து உங்களோட லைசன்ஸு, அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் இருந்துச்சுன்னா அதையும் சப்மிட் பண்ணணும். அடுத்து இருப்பிட சான்றிதழ், அடுத்து உங்களோட ஆதார் அட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில், அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அடுத்து தமிழ் வழி கல்வி பயின்றதுக்கான சான்றிதழையும் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பேஜில் டேட் மென்ஷன் பண்ணிட்டு பிளேஸ் மென்ஷன் பண்ணிட்டு இதில் உங்களோட சைன் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா
ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்ல இருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதே போல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டல்லையோ அல்லது நேர்லேயோ கொண்டு போய் அந்த அலுவலகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் ஆஃபீஸ் அலுவலகத்தில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 29 மாலை 3 மணிக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் நேர்லையோ அல்லது போஸ்டல்லையோ வந்து சென்னையில் நுங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கைத்தறி ஏற்றுமதி அபிவிருத்தி கழகத்தில் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.